இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ நம்ம சிறகடிக்காசி சீரியலில் அடுத்து என்ன தான் நடக்க போகுது, இந்த முத்து மீனா விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களான்னு பார்த்தா அது இந்த கன்னித்தீவு மாதிரி நீண்டுகிட்டே தான் போகுது. அதுக்கு இப்போதைக்கு சொல்யூஷனே இல்லை போல, ரொம்ப நாள் போகும் போல். இப்போதைக்கு சத்யா ஒரு வில்லனாக்கி, சத்யா ஒரு டானாக்கி, அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ரவுடி ஆக்கி, சிட்டியே இவர் சொல்கிறது கேட்குற அளவுக்கு நடந்துடும் போல். ஆனால் இவர் பார்த்தா நமக்கு ஏதாச்சும் நமக்கு சிரிப்பு தான் வந்துகிட்டு இருந்துச்சு அவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்து முன்னாடியெல்லாம். சரி ஓகே, இப்போ அந்த கடுப்புகள் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜ் திடீர்னு 14 லட்சம் வேணும் அப்படின்ட்டார். இதை இப்போ மெதுவாக ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்குள்ளே கட்டணுமா, கொஞ்சம் உங்கள் அப்பாட்ட கேட்டு இல்லை உங்கள் மாமா நம்பர் கொடுத்தேன்னா அப்படின்னு விஜயா கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. அப்படியே ரோஹிணி, அப்பா சாமி நீ வேலைக்கு கூட போவேனாண்டா, வீட்டிலே உனக்கும் சேர்த்து வேணா, நான் காசு சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன், படுத்தாரா என்ன அப்படின்னு கடுப்பாக போகிறாங்க. இப்போ நான் வேலைக்கு அனுப்புகிறோம், அதில் நமக்கு தான் 9 பிரச்சனை 15 அவமானங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா புது ப்ரோமோவில் இப்போ எங்கேயோ வெளில நின்றுட்டு வித்யாவும் இந்த பக்கம் ரோஹினியும் கையை நீட்டி ஒரு ஆட்டோ நிறுத்த, ஆட்டோவில் இருக்க ஆட்டோ டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து. நீ என்ன ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் இது அவர் தானே அப்படின்னு வித்யா கேட்க, எவர் அப்படின்னு உடனே இப்போ என்ன ஏன் ஆட்டோ ஓட்டக்கூடாதா, எல்லாம் வண்டி தானே, உட்காருங்க, எங்கே போனதா நிறுத்திட்டீங்களா அப்படின்னு நுங்கம்பாக்கம் ஏறுங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ கூப்பிட்டு போகும் பொழுது இவர் காரை விற்றுட்டு ஆட்டோ ஓட்டுறார் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிட போகுது. இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. திடீர்னு பணத்தை 1 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காரு. 1 லட்ச ரூபா பணத்தை அதுவும் திருட்டு போன பணத்தை பல நாள் கழித்து அந்த காசில் 10 பைசா குறையாமல் எந்த திருடம் வாங்கிட்டு போய் பத்திரமா பேங்க்கில் போட்டு வச்சிருக்காரு. இதில் வேறு ஏற்கனவே மனோஜ் கேட்கும் போது கூட சொல்லியிருந்தாங்க, ஸ்டாக்கில் கேக்கில் போட்டு வச்சிருப்பாங்க, நான் எனக்கு யோசிங்க அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணிருந்தாங்க ரோஹிணி. ஸோ இவங்களுக்கு ரோஹிணிக்கு ஆல்ரெடி ஒரு கிரிமினல் புத்தி நல்லாவே உண்டு. ஸோ அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து முத்துவுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. முத்து எதுக்காகவோ காரை விற்று அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணார், அதில் 1 லட்ச ரூபா பணம் வேறு இப்போ திருப்பி வந்திருக்கு. இப்போ ஒருவேளை இவர் திருநாளா இல்லை இவர் சுற்றி இருக்க யார் திருநாங்க, இந்த சமயத்தில் யோசிச்சாலே மீனாவுக்கே கண்டுபிடிச்சிருக்க முடியும். அந்த விஷயத்தை இவர் கண்டுபிடிக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ தான் இந்த சத்யா பையனோட கையை உடைச்சாருன்னு பிரச்சனையாச்சு. ஏன் கையை உடைச்சாருன்னு கேட்டபோது என்ன விஷயம் என்ன விவகாரம்னு சொல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒருவேளை தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இதில் சத்யாவும் அந்த பணத்தை திருடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இவன் முத்து இந்த வேலையை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வீட்டில் நம்ம வீட்டில் போட்டு உடைச்சிருவாங்க. ஸோ அப்படி உடைச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மீனாவுக்கு இந்த வீட்டில் ஏற்கனவே மரியாதை கிடையாது. இப்போ சுத்தமாக மரியாதைங்கிறது ஒன்று இல்லாமல் போய் பிரச்சனையாகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதை ஏன்ட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கலாமேன்னு அவங்க வேறு வருத்தப்பட்டுன்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த எல்லா கூத்துகளுக்கும் நடுவில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கதையில் இந்த ரவி ஸ்ருதி விவகாரம் வேறு தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரவியோட சுதாமா திருப்பி பிரச்சனை பண்ண, அவங்க ஒரு ஹோட்டலில் இருக்கோம் மற்றவங்க இடம் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் பிஹேவ் பண்ண, இது எல்லாத்தையும் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் நமக்கு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, ஈடுபாடு இல்லை இந்த ரவி ஸ்ருதி கதையில். இது வரைக்கும் அந்த கதை மெயின் கதையோடு சேராத மாதிரி தனியாகவே அதை எப்பயுமே இருக்கா. அதனால் ஒரு பெருசாக நமக்கு தோணவும் இல்லை. இந்த வீட்டில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்னங்கிற நிலைமை தான் நம்ம இருக்கோம். ஏன்னா ஒருவேளை ஸ்ருதி இந்த வீட்டுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்கு மீனா கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணி சப்போர்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்க 2000 காசு கொண்டு நீட்டி இன்னும் அசிங்க தான் படுத்தாங்க. அப்போது ஒருவேளை அவங்க ஒன்றா இருந்தாங்க, உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா ஐயோ மீனாவுக்காவாச்சும் ஸ்ருதி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். அப்போ அந்த ஸ்ருதியும் ரவியும் இந்த வீட்டை விட்டு கூட்டு போகிறாங்க பதப்பதைப்பு ஏற்பட்டிருக்கும். அப்படி எதுவுமே ஏற்படாமல் அது ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கதை மாதிரி இப்போ போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நடுவில் இப்போ இந்த முத்து ஆட்டோ ஓட்டுற கதை தெரிஞ்சு பிரச்சனையாகி ஏதாச்சும் ஒரு நல்லவங்களுக்கு மட்டும் மாற்றி பிரச்சனை வந்துட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தையும், இப்போ மனோஜ் எப்படியாச்சும் பணத்தை ஏமாற்றி ஏதாச்சும் கண்டுபிடிச்சி போயிடுவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதில் என்ன ட்விஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பணத்தை 14 லட்சத்துக்கு திருப்பி ஏமாற நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் முன்ன போற மாதிரி போதா, டிஆர்பியில் கொஞ்சம் சர்க்கிள்கள்லாம் இருக்குது. அது காரணம் என்னங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா இந்த முத்து மீனா பிரச்சனையை எல்லாரும் அவ்வளோ விரும்பி பார்க்கறது இல்லை. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ நம்ம சிறகடிக்காசி சீரியலில்